வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம ட்ரோன் கேலிப்ரேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ட்ரோன் கேலிப்ரேஷனா என்ன, அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ட்ரோன் பற்றின நூற்றுக்கணக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு ஏதாவது ட்ரோன் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஓகே, இப்போ ட்ரோன் கேலிப்ரேஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். முதல்ல கேலிப்ரேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, சிம்பிளான டேர்மில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தான் அர்த்தம். மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் கேலிப்ரேஷன் இருக்குங்க. ஒன்று வந்து காம்பஸ் கேலிப்ரேஷன், இன்னொன்று வந்து IMU கேலிப்ரேஷன், இன்னொன்று வந்து கிம்பல் கேலிப்ரேஷன். கிம்பல் கேலிப்ரேஷன் வந்து நம்ம கிம்பல் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, இல்லை கிம்பல் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் பண்ணுறது கிம்பல் கேலிப்ரேஷன். நம்ம அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி முந்தின வீடியோவில் கிம்பல் கேலிப்ரேஷன் பற்றி பார்த்துட்டோம். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்பஸ் கேலிப்ரேஷன், IMU கேலிப்ரேஷன். காம்பஸ் கேலிப்ரேஷன் முதல்ல பார்த்துலாங்க. காம்பஸ்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், மோஸ்ட்டாக டைரக்ஷன் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அதெல்லாம் காட்டுறது தான் காம்பஸ். நம்ம ட்ரோன்லையுமே வந்து அந்த மாதிரி ஒரு காம்பஸ் இருக்கும். எதுக்குன்னா நம்ம ட்ரோன் வந்து எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் போகுது, இல்லை வந்து ஒரு இடத்துல ட்ரோன் லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த காம்பஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆப்வியஸாக நம்ம ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு கைக்கு வரும்போதே உள்ள காம்பஸ் வந்து கேலிப்ரேட் ஆகி தான் இருக்கும். இருந்தாலும் நிறைய டிராவல் பண்ணி வருது, இல்லை நம்மளே கூட ட்ரோன் வாங்கினதுக்கப்புறம் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா சில நேரத்தில் அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும், இன்டர்ஃபரன்ஸ்னால சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டோன்னே மேக்னெட் கிட்ட எடுத்துட்டு தானே மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. நம்மளால கூட உணரவே முடியாத அளவுக்கு ரொம்ப சின்ன மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இருந்தாலே போதுங்க நம்ம ட்ரோனோட காம்பஸை பாதிக்கிறதுக்கு. அதனால் இது அடிக்கடி வேல்யூ சேஞ்ச் ஆகும். நீங்கள் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து காம்பஸ் வந்து கண்டிப்பாக கேலிப்ரேட் பண்ணணும். இது வந்து அடிக்கடி பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு ஈவெண்ட் வீடியோகிராஃபி எடுக்கிறீங்க, இல்லை வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு புதிய லொக்கேஷனுக்கு போன உடனே காம்பஸை கேலிப்ரேட் பண்ணுறதுன்றது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப இல்லை நான் வந்து அதிகமாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு அதெல்லாம் டைம் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும், நம்மளோட ஃபோனில் வந்து டிஸ்பிளே பண்ணணும் இந்த மாதிரி காம்பஸ் கேலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் கேலிப்ரேட் பண்ணால் கூட போதும். இப்போ நம்ம வந்து அதை தான் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட் நான் வந்து டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ட்ரோனை ஆன் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுக்கணுங்க. ட்ரோன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ட்ரோனை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் மேவிக் மினியை தாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுருக்கேன். இது எந்த ட்ரோனாக இருந்தாலுமே பொருந்தும், எந்த DJI ட்ரோனாக இருந்தாலுமே இந்த ப்ராசஸ் வந்து சேம் தான், கேலிப்ரேஷன் ப்ராசஸ்லாம். ஓகே, இப்போ நம்ம ட்ரோன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த 3 பட்டன் கொடுக்குறேன். கிளிக் பண்ணோடனே கீழே சேஃப்டியில் காம்பஸ் வந்து நார்மல், IMU நார்மல்னு காட்டும். இது வந்து உங்களுக்கு ஏதாவது பாதிச்சிருந்தது அப்படின்னா வந்து காம்பஸ் அப்நார்மல் அப்படின்ற மாதிரியும் காட்டும். இப்போ நான் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த கேலிப்ரேஷன் எப்படின்றத பண்ணி காட்டுறேன். அதை வந்து கேலிப்ரேட் கொடுக்குறேன். கேலிப்ரேட் கொடுத்தோடனே கீப் கிளியர் ஆஃப் மெட்டல் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் வித் அன் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அண்ட் என்ஷூர் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஏர்கிராஃப்ட் அண்ட் தி கிரவுண்ட் இஸ் அரௌண்ட் 1.5 மீட்டர் அப்படின்னு சொல்லும். ஒரு கிரவுண்ட்லேருந்து ஒரு 1.5 மீட்டர் நீங்கள் கையிலே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து தரையோட ஒரு 1.5 மீட்டர் ஹைட்டில் தான் இருப்பேன். ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தோடனே ரொட்டேட் ஏர்கிராஃப்ட் 360 டிகிரி ஹரிசாண்டலின்னு சொல்லும். நம்ம ஃபோட்டோவே அதில் காமிச்சிருக்கோம். ட்ரோன் வந்து இப்படி இந்த பொசிஷனில் இருக்குது. அப்படியே வந்து ஒரே பொசிஷன்லேயே வச்சு நீங்கள் அப்படியே சுற்றலாம். அதுக்கப்புறமா வெர்டிக்கலாக நம்ம ட்ரோனை அப்படி கேமரா மேலே பார்த்த மாதிரி வச்சு சுற்ற சொல்லும். அதே மாதிரி 360 டிகிரியில். இப்போ வந்து கேலிப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். சில நேரத்தில் நீங்கள் தப்பாக பண்ணீங்க, கொஞ்சம் ரொம்ப ஷேக்கோட பண்ணீங்க அப்படின்னா அன்சக்ஸஸ்ஃபுல்னும் வரும். ஓகே, இப்போ இது பண்ணியாச்சுங்க. அடுத்து வந்து IMU கேலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. IMU அப்படின்னா வந்து இனர்ஷியல் மெஷர்மெண்ட் யூனிட்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து ஆக்சலரோமீட்டர், கைரோஸ்கோப், அப்புறம் பேரோமீட்டர், அல்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி ட்ரோனை பொறுத்து, எந்த மாடல் ட்ரோனோ அதை பொறுத்து அதிகமான சென்சார்ஸும் இருக்கும், இல்லை கம்மியான சென்சார்ஸும் இருக்கும். அதுல அது என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரோன் சில நேரத்தில் சரியாக கேலிப்ரேஷன் பண்ணனா ஒரு பக்கமாக அப்படியே அலைஞ்சிக்கிட்டே போகும். ட்ரோன் இப்போ வைக்கிறோம், அப்படியே ஒரு பக்கமாக சாஞ்சிக்கிட்டே போகும். சில நேரத்தில் வந்து ட்ரோன் ஃப்ளையவேலாம் ஆகும், நம்ம கண்ட்ரோலே இல்லாமலாம் போகும். அது ஒன்று வந்து இந்த IMU சரியாக கேலிப்ரேட் பண்ணனா நடக்கும், அப்படி இல்லைனா வந்து இன்டர்ஃபரன்ஸ்னாலையும் நடக்கும். நம்ம IMU வந்து கரெக்டாக கேலிப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாதி நேரத்தில் அதெல்லாம் நடக்கிறத தவிர்க்கலாம். இப்போ வந்து நான் IMU கேலிப்ரேஷன் கொடுக்குறேன். IMU கேலிப்ரேஷன் பண்ணும்போது நம்ம ட்ரோனோட இந்த ஆர்ம்ஸ்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம சாட்சி வைக்க போகிறோம். IMUன்னும் போது அது உள்ளே வந்து சென்சார்ஸ் எல்லாமே வந்து எந்த ஆங்கிளில் இருக்குது அப்படின்றதெல்லாம் டிடெக்ட் பண்ண போகுது. அதனால் நான் இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ இருக்கிற பொசிஷனில் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தோடனே அதுவாக அவங்க மொத்தம் 5 ஸ்டெப்பு. பிளேஸ் தி ஏர்கிராஃப்ட் உடனே ஃப்ளாட் ட்ரை சர்ஃபேஸ் ஆஸ் ஷோன், கீப் தி ஏர்கிராஃப்ட் பவர்ட் ஆன் அண்ட் அவாய்ட் ஸ்டார்டிங் தி மோட்டார்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம ட்ரோனை வந்து லெஃப்ட்டுக்காக டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தலைக்கீழே வைக்க சொல்லும். இது எல்லாமே கண்டிப்பாக பண்ணுங்க. நிறைய பேர் இது வந்து ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கேலிப்ரேஷன்றது வந்து நமக்கு தேவை அப்படின்னா பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாதுங்க, எல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ பாருங்கள், திரும்பி இந்த பக்கம் உங்களுக்கு வெறும் ஒரே ஒரு பொசிஷனில் மட்டும்தான் இந்த ட்ரோனை வைக்க விடாது. அதாவது கேமரா கீழே பார்த்த மாதிரி இப்படி வைக்க மாட்டீங்க. அதை தவிர்த்து எல்லா பொசிஷன்லையுமே நீங்கள் IMU கேலிப்ரேஷனுக்கு வைப்பீங்க. பார்த்தீங்களா, இப்படி செங்குத்தாக வச்சுருக்கோம். திரும்பி லாஸ்ட்டு இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. ரீஸ்டார்டிங் தி ஏர்கிராஃப்ட் அப்படின்னு வரும். ட்ரோன் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். நான் திரும்பி இப்படி வச்சுடுறேன்.
கேலிப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, கேலிப்ரேஷன்னா இவ்வளோ தான். ரெண்டு சிம்பிள் ப்ராசஸ் தான் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த ட்ரோன் கேலிப்ரேட் பண்ண சொல்லி வார்னிங் வந்தது உங்கள் ஃபோனில் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணிவிடுங்க, மறுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹைட் டிஸ்டன்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னும்போது இந்த கேலிப்ரேஷன் கரெக்டாக இருக்கணும். இல்லைனா கண்டிப்பாக உங்கள் கண்ட்ரோல் மீறி போகும். நிறைய பேர் இதனால் கிராஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரோன் வந்து அப்படியே ட்ரோன் ஃப்ளையவே ஆகிடும். அதை ஃப்ளையவேனா அதுவே கண்ட்ரோல் இல்லாமல் எங்கேயாவது போய் கீழே விழுந்து நுரையிடும். அந்த மாதிரி கூட ஆகும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரிகாஷனாக நம்ம பண்ணுறது தான். அது எக்ஸ்டர்னல் சோர்ஸ், அதாவது விண்டுக்கெலாம் வந்து அது அப்படி போகிறது அது வேறு. நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போதே கரெக்டாக அது ஆப்ரேட் ஆகணும். அதுக்கெல்லாம் வந்து இந்த கேலிப்ரேஷன் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணி ஆகணுங்க. இது முக்கியமாக யாருக்கு தேவைப்படும் இந்த கேலிப்ரேஷன் அப்படின்னா, ஒரு ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி, ஈவென்ட் வீடியோகிராஃபி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு ஈவெண்ட்டுக்கு எடுக்கிறவங்க, மேப்பிங் பண்ணுறவங்க, அவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த கேலிப்ரேஷனை அவங்களாம் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக ஒரு இடத்துல போனாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்யாணத்தில் அந்த DJI ஃபேண்டம் வச்சிருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி வச்சுட்டு அவங்களே சுற்றுவாங்க, தலை கீழே வச்சுட்டு சுற்றுவாங்க, ட்ரோனை சுற்றுறதுலாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கேலிப்ரேஷன் தாங்க. அதனால் ப்ரொஃபஷனலாக ஃப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரியும். ஏன்னா அவங்களாம் ஃபிசிக்கலாக நிறையா அனுபவப்பட்டிருப்பாங்க. அவங்க ட்ரோனை கிராஷ் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி ட்ரோன் ஃப்ளைவே ஆகிறதுலாம் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் அந்த கேலிப்ரேஷனை கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் அடுத்த வாட்டி ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்க அந்த ட்ரோனை எப்படிலாம் கேலிப்ரேட் பண்ணுறாங்க, எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.